Hi guys, welcome to my channel Sandy Megandia. Today class 18th கான வீடியோ தான் கட் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். கட் ஒர்க் டிசைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 80% நம்ம போடுற டிசைன் இருக்கணும். மிச்சம் இருக்க 20% நம்ம மெகந்தியால ஃபில் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம போடுற ஒரு டிசைன் வந்து ஹைலைட்டா தெரியும். ஓகேவா? இப்ப வந்து உள்ள எந்த டிசைன் போட்டாலும் நல்லா பெருசா போடணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பைரல் போட்டு நார்மல் பெட்டல்ஸ் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு மேல சேம் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்ல பாதியில இருந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து அதையே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் 2 லேயர் மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன். சேம் அதே நான் மேலேயும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ சைட்ல 2 இடத்துலயும் இருக்க கேப்ல நான் வந்து கமா டிசைன் தான் போடுறேன். ஓகேவா? கட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து கமா அதுக்கப்புறமேட்டுக்கா சர்க்கிள் ஃப்ளவர் டிசைன்ஸ் இதை தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோமே. ஓகேவா? எதை போட்டாலுமே நல்லா பெருசா போடுங்க. ஓகேவா? உங்களோட ஸ்பேஸ்ல அந்த டிசைன் நல்லா பெருசா இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் கமா போட்டு அதுக்கு மேல கமா டிசைன் போட்டு அதுக்கு மேல வந்து நான் வந்து ஒரு லீஃப் டிசைன் நான் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து அதுல இருக்க கேப்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நான் வந்து சின்னதா ஒரு சர்க்கிள் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு அப்புறமேட்கா இருக்கிற கேப் எல்லாமே வந்து நான் மெகந்தியால ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளோட டிசைன்ஸ் வந்து அங்க ஒரு 80% இருக்கா? இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ற மெகந்தி வந்து அங்க 20% இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து கட் ஒர்க் டிசைன். நீங்க இதை விட பெரிய பாக்ஸா போட்டிருந்தீங்கன்னா நம்ம சைட்ல போட்ட கமா டிசைன்ஸ் பதிலா நீங்க அங்கேயுமே ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போடலாம். ஓகேவா? நீங்க வந்து இதே டிசைன் தான் யூஸ் பண்ணணும் இல்ல உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில வேற டிசைன்ஸ் கூட யூஸ் பண்ணி போடுங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நான் சென்டர்ல வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு இப்போ வந்துட்டு நான் லீவ்ஸ் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மாதிரி நான் கண்டினியூவா போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. சேம் நான் எல்லா பெட்டல்ஸுமே அதே மாதிரி நான் போட்டு நான் இதுல வந்து என்ன பண்ண போறேன், சைட்ல 2 இடத்துலயுமே வந்து நான் வந்து அந்த ஃப்ளவர்ல வந்து லீஃப் டிசைன் ஒரு 3 லீஃப் டிசைன் நான் வந்து இதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அகெயின் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைட்ல இருக்க கேப்ல எல்லாமே நான் வந்து கமா டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கமா டிசைன் யூஸ் பண்ணி அதுக்கு மேல வந்து லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி அந்த லீவ்ஸும் வளைச்சி தான் நான் போடணும். ஓகேவா? இதுக்கப்புறமேட்கா அகெயின் இருக்கிற கேப் எல்லாமே நம்ம வந்து குட்டி குட்டியா சர்க்கிள் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு எப்பயுமே வந்து கட் ஒர்க்ல ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, நம்ம போட்ட டிசைனை மேல அவுட்லைன் போடுங்க. நல்லா திக் ப்ரெஷர்ல அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் இருக்க கேப்ல மெகந்தி வச்சு ஃபில் பண்ணுங்க. எடுத்தோடனே ஃபுல்லா மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்க போட்ட டிசைனோட ஒண்ணு மெர்ஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன டிசைன்ஸ் போட்டோமோ அதை ஃபுல்லா அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் இருக்க கேப்ல நம்ம மெகந்தி வச்சு ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு டிசைனும் கரெக்டான ஷேப்க்கு கிடைச்சிரும். ஓகேவா? எதுவுமே மெர்ஜ் ஆகாது. ஓகே. கிளியர். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ளவருக்கு நடுவுல இருக்க இடத்துல வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல அதுல ஜஸ்ட் வந்து ஃபுல் பெட்டல்ஸ்க்குமே நம்ம வந்து கீழே இருந்து ஷேட் பண்ணிக்கலாம். அப்பதான் அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா கிடைக்கும். ஓகேவா? நான் வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்க பெட்டல்ஸ் செகண்ட் இருக்க பெட்டல்ஸ் நான் எல்லாத்துக்குமே வந்து ஷேட் பண்ணிட்டேன். நீங்க 1 பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல 2 பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல பண்ணாம கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ தேர்ட் டிசைன் சேம் நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ உள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு வந்து கர்வ் மாதிரி லைன்ஸை வந்து கொஞ்சம் வளைச்சு போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து லீஃப் டிசைன் தான் நம்ம போட போறோம். ஓகேவா? இது வந்து ஒரு கொடி மாதிரி போகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இது கொஞ்சம் நல்லா போல்டாவே நான் போட்டுக்கிறேன். 2 சைடுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் டிசைன் போட்டுடலாம். இப்போ இந்த லைன்ஸ் டபுள் பக்கமும் லீவ்ஸ் போட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்க கேப்ல சேம் டபுள் லைன் போட்டு டபுள் சைடுமே வந்து லீஃப் டிசைன் போட்டுக்கலாம். ஓகேவா? எனக்கு இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப இந்த சைடு வந்து ஒரு சைடு மேல வந்து கேப் இருக்கு. ஸோ அதுல இருந்து நான் வந்து இதுல பாதி அதுக்கப்புறம் கீழே பாதி அப்படி கனெக்ட் ஆகுற மாதிரி வந்து நான் சின்னதா கர்வ் மாதிரி வந்து அங்கேயுமே நான் வந்து லீஃப் டிசைன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கறனால நான் ஒரு பக்கம் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு நீங்க இந்த சைடுமே வந்து அதே மாதிரி போடுங்க.
ஓகேவா? அப்ப இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். இப்ப நான் போட்டது மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னொரு சைடு நான் போடல. எனக்கு ஸ்பேஸ் இல்ல. ஓகேவா? அதனால நான் அந்த சைடு வந்து வெறும் சர்க்கிள் மட்டும் போட்டுக்கிறேன். அகைன் இருக்கிற ஸ்பேஸ்லலாம் சர்க்கிள் போட்டு இதையுமே திக் ப்ரஷர்ல நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு மாரி கொடி மாரி போகும். மோஸ்ட்லி இத வந்து நம்ம கையில போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நான் இதுல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கிற மாரி இருக்கும். பட் இந்த டிசைன் யூஸ் பண்ணி பாருங்க. ரியலாவே சூப்பரா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th டிசைன். ஃபோர்த் டிசைன் நம்ம என்ன பண்ண போறோமேட்டுக்கு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம லோட்டஸ் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கொஞ்சம் லைன்ஸ் டபுள் லைன் போட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நான் வந்து லோட்டஸ் தான் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு நானு 2 பெட்டல்ஸ் வர மாரி நான் இதுல போட்டுக்கிறேன். அகைன் கீழ வந்துட்டு நான் லீவ்ஸ் டபுள் சைடுமே நான் வந்து போட்டுக்கிறேன். நடுவுல சென்டர்ல வந்து டாட்ஸ் வச்சுக்கிறேன். சேம் அதே ஆப்போசிட் சைடுமே நான் போட்டுக்கிறேன். இதுலயுமே சேம் அதே மாரி பண்ணிட்டு, இதுக்கப்புறமேட்டுக்கா இதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த 2 சைடுல இருக்க கேப்ல வந்துட்டு, நான் சேம் கமா டிசைன் மேல வந்துட்டு லீஃப் டிசைன் தான் நான் குடுக்குறேன். ஓகே. அகைன் இருக்கிற ஸ்பேஸ்ல எல்லாமே நம்ம வந்துட்டு டா சர்க்கிள் போட்டு நம்ம இந்த டிசைன்ஸ்ல வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ்ல எல்லாமே மெஹந்திய வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் போடணும். நீங்க வந்துட்டு இதே தான் போடணும்னு கிடையாது. உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டில நீங்க வந்துட்டு வேற வேற நம்ம நெறைய லோட்டஸ் பார்த்துருக்கோம். நெறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் போட்டது தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்ப இந்த மெஹந்திய வச்சு நம்ம ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா பாருங்க, இதோட லுக் வந்து நல்லா கிராண்டாவே இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம இதெல்லாம் இத்தினி போட்டோம்ல, இந்த 3 டிசைன்ஸ விட நம்ம லோட்டஸ் டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது, அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். ஓகேவா? நீங்க மோஸ்ட்லி வந்துட்டு லோட்டஸ் டிசைன்ஸ் நெறைய யூஸ் பண்ணுங்க. அதே மாரி ஃப்ளவர் டிசைன்ஸ் நெறைய யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? எது யூஸ் பண்ணாலுமே நல்லா பெருசா யூஸ் பண்ணுங்க. குட்டியா யூஸ் பண்ணாதீங்க. இப்ப எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம குட்டியா போட்டுட்டோம். மெஹந்தி வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணும்போது டிசைன் குட்டியா இருந்துச்சுன்னா, அந்த டிசைன் வந்து லுக்கே இருக்காது. ஓகேவா? நம்ம நல்லா பெருசா போட்டு மெஹந்திய வச்சு ஃபில் பண்ணும்போது, அதோட லுக் வந்து கிராண்டா தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இப்ப அந்த மெஹந்தி வச்சு ஃபில் பண்றோம். இப்ப நம்ம போட்ட அந்த 3 டிசைனுமே பாருங்க, நம்ம போடும்போது இருந்த லுக்குக்கும், நம்ம வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண பிறகு இருக்கிற லுக்குக்குமே நெறைய டிஃபரன்ஸ் இருக்குமே. இன்னமும் ஹைலைட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? கிளியர்? அண்ட் 5த் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் ஒர்க் தான். ஓகேவா? உங்களோட ஓன் டிசைன்ல நீங்க எனக்கு வந்து ஒரு டிசைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே. பை கைஸ்.